ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பங்குனி உத்திரத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லலாம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் வீடியோவில் வந்திருக்கேன். இதுக்கு என்ன ஸ்பெஷல் காரணம் என்னன்னாக்கா, இது ஒரு 3 பாட்டுக்களை கொண்ட ஒரு பதிவு தான் இது. இந்த 3 பாட்டுக்களையுமே நான் எழுதியிருக்கிறேன். இது முதல் பாடல் விநாயகர் பேர்லையும், மற்ற 2 பாடல்கள் ஐயனார் பேர்லையும் நான் எழுதியிருக்கேன். இது எழுதுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஐயனார் அப்படின்னு எடுத்துட்டாலேக்க நாட்டுப்புற பாடல்கள் தான் நிறைய இருக்கு. கர்நாடிக் மெட்டில் ஒரு பாடல்ங்கிறது எனக்கு நான் வலைதளத்தில் பார்த்தபோது எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஐயனாருக்கும் ஒரு கர்நாடிக் சங்கீதம் பேஸ் பண்ணி பாடல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யோசித்தேன். அதன் பிரகாரம் பாட்டு எழுதினேன். இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பாடி கொடுத்தவர் யாருனாக்கா, டாக்டர் எஸ் அர்ச்சனா அவர்கள். அவர் மதுரை மியூசிக் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னாக்கா, இவர் ஏஐனோட கிரேட் ஏ ஆர்டிஸ்ட். இவர் இவருடைய படிப்புன்னு பார்த்தா இவரெல்லாம் மியூசிக் தான் படிச்சிருக்காரு. இவர் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. நிறைய பேப்பர்ஸ் யூஜிசி ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு வித் ரிகார்ட் டு மியூசிக்ல பொறுத்தவரையிலும். அப்புறம் என்னன்னாக்கா, 1 மணி நேரம் ஒரு கான்சர்ட் கொடுத்துருக்காரு ஒன்லி ஆன் புரந்தரதாசா கிருத்தியோட மாத்திரமே எடுத்துட்டு அதை பாடியிருக்கா ஒரு 1 மணி நேரம். அடுத்து இவளுடைய குருவோட இவ அக்காம்பனி பண்ணி டிடிடியில் அங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறப்போ அங்கே கச்சேரி பண்ணியிருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் இவ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாமும் கிளாஸஸ்லாம் எடுக்கிறான். எனக்கு இவ எப்படி ஒரு பழக்கம்னாக்கா, என்னோட கசின்ஸ் இவ கிட்ட தான் பாட்டு கற்றுண்டா. அவ மூலம் தான் எனக்கு இவ பழக்கானா. இவகிட்ட நான் இந்த மாதிரி 3 பாட்டு எழுதியிருக்கேன், இதை உங்களுக்கு எனக்கு பாடி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா ஒத்துண்டா. அது மாத்திரம் இல்லாமல் இவ இன்னைக்கு நம்ம சேனல்ல இவ பாடல. என்னுடைய சேனல் ஆரம்ப நாள்ல இருந்தே இவ எனக்கு பாடி கொடுத்துருக்கா. இவாளும் பாடியிருக்கா, இவாளுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் பாட வச்சிருக்கா. நவராத்திரி விழா அப்பெல்லாம் எனக்கு ஆரம்பத்துல இவ எல்லாமே பாடி கொடுத்து இதுவரையிலும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கா. ஏதோ பூர்வ ஜென்ம பந்தத்தினால அவளுடைய இது எனக்கு கிடைச்சி என்னுடைய சேனலுக்கு அவ பாடி கொடுக்குறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த 3 பாடல்களையும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேட்டதற்கு ஒத்துண்டு எனக்கு இதை பாடி கொடுத்துருக்கா. அவளுக்கு நான் இதன் மூலமா என்னுடைய நன்றியை நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். அதுல முதல் பாடல் என்னன்னாக்கா, விநாயகர் துதி தான். அதாவது வெற்றி விநாயகர்ங்கிறது இந்த பாடல் ஆரம்பிக்கும். இது ஹம்சத்தினி ராகம். ராகமெல்லாம் நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. நான் ரிலிக்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு எனக்கு பாடி கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அருமையா பாடி கொடுத்துருக்கான். இப்போ முதலாவதாக வரக்கூடிய பாடல் ஹம்சத்தினி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். அந்த பாடலை நம்ம இப்போ கேட்கலாம். வெற்றி விநாயகர் மற்றும் முருகன் பாதம் பணிந்து போற்றிடுவோம். வெற்றி விநாயகர் மற்றும் முருகன் பாதம் பணிந்து போற்றிடுவோம். போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். ஐயனின் பாதம் போற்றிடுவோம். போற்றிடுவோம், நாம் போற்றிடுவோம். ஐயனின் பாதம் போற்றிடுவோம். பகைவனுக்கும் அருளும் ஐயனார் பாதம் பணிந்து நாம் போற்றிடுவோம். பகைவனுக்கும் அருளும் ஐயனார் பாதம் பணிந்து நாம் போற்றிடுவோம். நல்லதை அள்ளி தரும் அந்த ஐயனை போற்றிடுவோம். நல்லதை அள்ளி தரும் அந்த ஐயனை போற்றிடுவோம். வெற்றி விநாயகர் மற்றும் முருகன் பாதம் பணிந்து போற்றிடுவோம். நன்மையை தந்து
கேட்டவரம் தருவது யாரு? அது யாரு? நன்மையை தந்து கேட்டவரம் தருவது யாரு? அது யாரு? மலர்கள் சாற்றி நம் மனதில் உள்ளதை நாம் வேண்ட நமக்கருள் புரிவார் யாரு? அவர் ஐயனாரு. மலர்கள் சாற்றி நம் மனதில் உள்ளதை நாம் வேண்ட நமக்கருள் புரிவார் ஐயனாரு. வெற்றி விநாயகர் மற்றும் முருகன் பாதம் பணிந்து போற்றிடுவோம் 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 நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். அடுத்து இரண்டாவதாக வரக்கூடிய பாடல், இது வந்து பால ஐயனார் மேல வந்து எழுதிய பாடல். இது வந்து காவடி சிந்து மெட்டுல வந்து அவ வந்து பாடி கொடுத்திருக்கா. இப்போ வந்து இந்த பாடலை வந்து நம்ம கேட்கலாம். பால ஐயனே ஹரிஹரனின் திருமகனே, பால ஐயனே ஹரிஹரனில் திருமகனே, யானை வாகனனே எனக்கும் கருணை அருள்பவனே, பாரினில் மேவும் ஐயனாரப்பனே, யானை வாகனனே எனக்கும் கருணை அருள்பவனே, பாரினில் மேவும் ஐயனாரப்பனே, மெய்யடியார்கள் துணை நிற்கும் ஐயனாரப்பனே, உனைவிட கருணை மிகு தெய்வம் பாரினில் இல்லை ஐயனே, மெய்யடியார்கள் துணை நிற்கும் ஐயனாரப்பனே, உனைவிட கருணை மிகு தெய்வம் பாரினில் இல்லை ஐயனே, பால ஐயனே ஹரிஹரனில் திருமகனே, பால ஐயனே ஹரிஹரனில் திருமகனே, தானானே தானானே தானே நானே தானானே 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 தானே நானே தானானே தானே நானே தானானே தானே நானே தானானே. இப்பொழுது வந்து மூன்றாவது பாடல். இந்த மூன்றாவது பாடல் ஸ்பெசிபிக்கா இந்த கொளத்தூர் இனாம் குளத்தூர் அணையா விளக்கு ஐயனார் மேல எழுதிய பாடல் இது. இந்த பாடல் வந்து அந்த ஐயனாருடைய சிறப்பை பத்தி இதுல வந்து சொல்லியிருக்கேன். அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு திருமணின்ற ஐயனார் தான் அவரு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஐயனார். அந்த ஐயனார் மேல வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருக்கேன். இத வந்து நாதநாம கிரியா அப்படிங்கிற ராகத்துல இவ வந்து பாடி கொடுத்திருக்கா. இப்ப இந்த பாடம் வந்து நீங்க கேட்கலாம். வெண்பரியினில் பவனி வரும் ஐயனாரே என் குலம் காக்க பவனி வரும் ஐயனாரே, வெண்பரியினில் பவனி வரும் ஐயனாரே என் குலம் காக்க பவனி வரும் ஐயனாரே, சத்தியத்திற்கு சத்திய கட்டுப்பட்டு நீதி சொன்ன ஐயனாரே,
கண்ணிற்கும் கற்பனைக்கும் எட்டாயனாரே சத்திய கட்டுப்பட்டு நீதி சொன்ன ஐயனாரே கண்ணிற்கும் கற்பனைக்கும் எட்டாயனாரே தர்மம் காத்த காவல் தெய்வம் ஐயனாரே ஏரியில் ஏகாந்தமாயிருக்கும் ஐயனாரே தர்மம் காத்த காவல் தெய்வம் ஐயனாரே ஏரியில் ஏகாந்தமாய் இருக்கும் ஐயனாரே வெண்பரியினில் பவனி வரும் ஐயனாரே என் குலம் காக்க பவனி வரும் ஐயனாரே என் குலம் காக்க பவனி வரும் ஐயனாரே பவனி வரும் ஐயனாரே பவனி வரும் ஐயனாரே பவனி வரும் ஐயனாரே. இதுவரையிலும் நான் இயற்றிய இந்த 3 பாடல்களையும் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவர்களுடைய இனிமையான குரலில் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கொடுத்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.